மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மிளகாய் சாப்பாடு இதோ தனியா இதெல்லாம் அரைச்சின்னு வரணும் போயிட்டு இதெல்லாம் அரைச்சிக்கின்னு வரணும் போயிட்டு அப்படியா? சரி இது மட்டும் கடை அது தேவையான இதெல்லாம் சாமான்லாம் அரைக்கணும்டா இதோட இது காட்டுறேன்டா இது வந்து இதோ தோரம்பருப்பு இந்த தோரம்பருப்பை நம்ம சாம்பார் சூடு வரும்டா அதனால கொடுக்க முடியாது. இப்போ இதை வச்சுக்கிறோமா இது வச்சு வச்சுட்டு அடுத்து கடுகு போட்டுக்கலாம். இது இருக்கனால இதை பொண்ணு வரலாம் வச்சுக்கணும் வரலாம் ஓகேவா? இது சீரகம் இது வந்து சீரகம் மிளகாத்தூளுக்கு இதை போடு சீரகம் போடு கடையில் தட்டோடு போடுற தட்டோடு போடு. இப்போ இதையும் பொண்ணு வரலாம் நம்ம ஓகேவா? இது வறுத்த பிறகு சும்மா ஓகேவா? சேர்ந்து பண்ணா சீரகம் வறுக்கணும் பொண்ணு வரலாம் வறுக்கணும். அடுத்தடுத்து சொல்கிறேன். இல்லைடா இன்னும் வேலை இருக்குது. இதான் பொண்ணு வரலாம் வாங்கணும். இப்படியும் வாங்கணும். இல்லைடா இன்னும் கொஞ்சம் பொண்ணு வரலாம் தெரியலீங்களா? பச்சையா இருக்கா? சூப்பரா இருக்குறம்மா. அது ஒரு பொருளாக கொட்டி நீங்கள் அது கடாயில் போடணும். ஆமாம் இதை எடுத்து கொட்டிக்கிறோமா? அடுத்து வந்து என்ன பண்ணணும் நம்ம கடுகு எடுத்து வறுத்துக்கணும். வறுத்துக்கணுமா? ஆமாம்மா நான் கொத்தனே. ஆமாம்மா நீ தான் கொட்டுவேன். உனக்கு அளவு சொல்லணும் இல்லையா? உனக்கு இவ்வளோ அளவு கடுகு இது பிளேட்டோட எடுத்து போடுங்க. பிளேட்டோட போடுங்க. இப்போ இது பிளேட்டோட போட்டுக்கிறேங்க. கிண்டுறதுன்னு சொல்லக்கூட கலர் வந்து வறுக்கிறது. பொண்ணு வரல வரங்க பொண்ணு வரல வறுக்கணும். கடுகு வறுக்கிறனால பொண்ணு வரல அதனுடைய சவுண்டு கடுகுனுடைய சவுண்டு தான். ஆமாடா அப்படிதாங்க வரும் கடுகெல்லாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? மிளகு போடணும். மிளகு போடணும். பெரிய கை பிடிச்சிக்கோ. கவர்லேயே கூட போடலாம். மிளகு போதும்டா. ஓகேவா? இப்போ இதையும் பொண்ணு வரல வரும். கிண்டு பிடிச்சிக்கோ. ஸ்வீட்டாக இருக்கும். இன்னும் பொண்ணு வரல வரணும். பச்சையாக இருக்குது. இது பொண்ணு வரல வரணும். நம்ம தட்டு வச்சு கொட்டிக்கிறோம். மிளகு சீரகம் தோரம்பருப்பு கடுகு அரைச்சி பிள்ளைங்க வச்சு வச்சோம். இதெல்லாம் ஒரு பொண்ணு வரலாம் வச்சுட்டு நம்ம இப்போ புழுங்கல் அரிசி கொஞ்சம் உப்பு கொட்டிக்கோங்க நீங்களும். ஓகே ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம காய வச்சு மிளகா தனியாவோட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும். இதுதான் மிளகாத்தூள். நம்ம வீட்டுக்கு பயன்படுத்த மிளகாத்தூள். ஒரு விஷயம்
அதாவது நம்ம மிளகா நிறையாக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற பொருளாக சேர்த்துக்கணும் இதெல்லாம். அவங்க வீட்டினுடைய காரம் இதுக்கு ஏற்ற மாதிரி பொருள் சேர்த்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. மிதர மசாலாலாம் ஒரே மிளகா தனியோடு சேர்த்து இதுதான் நம்ம வந்து மசாலாவை சேர்த்து அரைப்போம். சோளம்பருப்பு, கடுகு, அரிசி. ஓகேவா? இது சேர்த்து நம்ம போய் மிஷினில் போய் அரைச்சிடணும். மிளகாத்தூள் ரெடி நம்மளுக்கு. அப்படியா மாமா? அப்படியா மாமா? எங்க அம்மா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டேன். அடுத்த வீட்டு பார்க்கலாம். பாய். நீங்களும் உங்க அம்மா கூட போய் ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வீட்டு பார்க்கலாம். பாய் பாய். படுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. பாய் பாய். பாய் பாய். பாய் பாய்.